நிஜமா சொல்றேன், அந்த பதட்டத்தை என்னால உணர முடியுது. அதுல இருக்கிற நியாயத்தை நான் உணர்ந்துக்கிறேன். விஜய் தெரிச்சு ஓடினார் இல்லையா திருச்சி ஏர்போர்ட்ல, அவருடைய பயந்ததுல நியாயம் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா ஒரு தலைவர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு பார்ட். அங்க தள்ளி நின்னாது தம்பி, எனக்கும் துக்கத்துல பங்கு இருக்கு தம்பி, நான் விரிவா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டா போயிருக்கணும் தான் நம்ம மனசு இயங்குது. நான் திருச்சியில தங்கி இருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். முதல் பேட்டியை நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். இந்த சம்பவத்தை விஜயால தடுத்திருக்க முடியாது, வேற மாதிரி செஞ்சிருக்கலாம். சரி, இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும். நடந்ததுக்கு நம்ம எப்படி நாம ஒரு ஆறுதலா இருக்க முடியும் நம்ம கட்சி தொண்டர்களுக்கு? நீங்க என்ன சொன்னீங்க கோர்ட்ல போய்? இந்த பெட்டிஷனை போட்டு அறிவழகன் வெளியில வந்து பேட்டி கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? சடலங்களாக அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்ற அந்த உடல்கள் இருக்கு இல்லையா, அந்த நபர்கள், அவர்கள் அந்த தள்ளுமுள்ள தான் இறந்தாங்களான்னு எப்படி நம்புறதுன்னு கேட்டார். மனசாட்சியுள்ள விஜய் என்ன தெரியுமா பண்ணிருக்கணும்? ஏன்னா அதுக்கு அடுத்துதான் 2 நாள் கழிச்சா வீடியோ வெளியிடுறார். சட்டத்தின் பார்வையில எங்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். அவர்கள் என்னை பார்க்க வந்த பொதுமக்கள், என்னை பார்க்க வந்த தொண்டர்கள், என்னை பார்க்க வந்த ரசிகர்கள், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற வார்த்தையை விஜய் பேசியிருக்கணுமா இல்லையா? விஜய் என்ன பண்ணார், என்ன பண்ணார், ஏன் விஜய் கொண்டாந்து இப்படி எல்லாம் பண்றீங்க, விஜய் என்ன பண்ணிருக்கணும் தானே சார் நம்ம மனசு துடிக்குது. அதுல வந்து சட்டத்தை பத்தி ஒரு துளி கூட பிரங்கையே இல்லாம அவங்கள விட்டுருங்க, என்னைய பிடிச்ச இந்த கூலி படத்துல வரைக்கும் இன்னைக்கு அதை பார்த்துட்டு இருக்கிறோம். என் பொண்ணை விட்டுரு, எங்க அப்பா விட்டுரு, எங்க அம்மா விட்டுரு, என்னை எடுத்துக்கோமா, இல்லை அதெல்லாம் சினிமாவுக்கு சரியா வரும் சார். சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, போய் சரண்டர் ஆயிருக்கணும்ல. அவ்வளவு தூரம் சட்டத்தை மதிக்கிற விஜய் புசியானதுக்கு ஒரு போனை போட்டு போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லிருக்கணும்ல. என்ன சார், தூக்குல போட்டுருவாங்களா?